நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வெற்றி அடைஞ்சு வெற்றி பாதைக்கு திரும்புமா அப்படின்னு நினைச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ்ட மீண்டும் ஒரு தோல்வி. இன்னைக்கு சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த மேட்சை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சிஎஸ்கே ஸ்வெப்ட் அவே. ஓகே, பெருக்கி தள்ளிட்டாங்க சிஎஸ்கே. நான் ஏன்னா டபுள் மீனிங்கில் சொல்கிறேன். ஸ்வீப் அடித்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க எல்லாரும் சிஎஸ்கேவை. ரியலாகவே இந்த மாதிரி ஒரு மரண அடி சிஎஸ்கே எதிர்பார்த்தது இல்லை இது வரைக்கும். அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த கான்வேயோட ஃபாதர் இறந்துட்டாரு. அதனால எல்லாம் பிளாக் பேண்ட் கட்டிட்டாங்க. இது ஒரு பேட் நியூஸ். பட் இந்த மேட்சை பற்றி அவங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சாக்க தாங்க சிஎஸ்கே என்றைக்குமே. ஆனா சிஎஸ்கேல ஒரு நல்ல விஷயம் இருந்திருக்கு இல்லையா? ஆயுஷ் மாத்ரே வந்தாரு, நல்ல ஒரு எல்லாம் பட் அதனால மேட்ச் சேஞ்ச் ஆகல, பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ஆகல, அவ்வளவுதான். ஆனா மிடில் ஓவர்ல ரொம்ப சாப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். மிடில் ஜடேஜா துபே சேர்ந்து அவங்க விக்கெட் ஸ்டாண்ட் பண்றாங்க. துபே ரொம்ப நல்லா ஆடினார் இன்னைக்கு. இல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்றேன். இல்ல ரெண்டு பேசி அவங்க அட்டாக் பண்றாங்க அவ்வளவு ஈஸியா. செம்ம ஃபீல்டிங் பண்ணாங்க இன்னைக்கு. போலிங் பிரமாதமா இருந்தது. அதுக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் அவ்வளவு கிடையாது. ஏன்னா இப்ப ஒரு ரோஹித் சர்மாவோ ஒரு சூரியகுமாரோ இருந்தனாக்க 1, 2, 3ல அதிரடி ஆட்டம் ஆடி அவங்கள இது பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணறதுக்கு இங்க ஆள் இல்லை. எல்லாருமே சக்கம், அதாவது அவன் போட்டாக அவுட் ஆயிட்டு உள்ள போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி அதனால இவ்வளவுதான் முடியும். அது இவங்க ரெண்டு பேர் தான் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க, ஜடேஜா அண்ட் சிவம் துபே. சிவம் துபே நல்லாவே ஆடினாரு இன்னைக்கு. டெஃபினட்டா நல்லா ஆடினாரு, ஃபைட் பண்ணாரு அவரு. கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருந்தது அவருக்கு. ஜடேஜாவும் அஃப்கோர்ஸ் கடைசி வரைக்கும் நின்று இது பண்ணாரு. பட் சைடு இவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, என்னன்னா மிடில் ஓவர்ஸ்ல ஜடேஜா துபே ரெண்டு பேருமே அல்ட்ரா டிஃபென்ஸ் மூட் போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 24 பால்ல ஒரு பவுண்டரி கூட அவங்க நின்னதே பெரிய விஷயம். சரி, இல்லைன்னா ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. 150 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. 150 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அதனால தான் சொல்றேன். இப்போ இவங்க ரெண்டு பேர் இருந்ததுனால தான் ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் வந்தது. இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் பேட்டிங்கே இல்லை கம்ப்ளீட்டா. இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இன்னைக்கு பேட்டிங் இல்லை. யாரும் விளையாடுறதுக்கு ஆள் கிடையாது அங்க. ஓகே ஓகே, ரோஹித்தோட ஃபார்ம் சிஎஸ்கேக்கு வந்தா ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்லாம் ஃபார்ம்ல வந்துறாங்க. கொண்டு விட்டார். ஆமா, ஆஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது கரெக்ட். அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். பெரிய மேட்ச்னாக்க அவர் ஒரு மாதிரி ரெஸ்பெக்டபிள் மேட்ச் அந்த மாதிரி இருந்தாக்கா அவர் என்னைக்குமே நல்லா விளையாடுவார். அவர் இது ஒரு சேலஞ்சு மேட்ச்னு வச்சுக்கோங்களேன். மோர் தென் ரெஸ்பெக்டபிள் மேட்ச், சேலஞ்சு மேட்ச் இது. ஏன்னா இவங்களும் 5 சாம்பியன்ஸ், அவங்களும் 5 சாம்பியன்ஸ். அதனால அவர் பிக் மேட்ச்னோடனே அவர் நல்லா விளையாட ஆரம்பிச்ச பட் அவரை ஃபார்ம் கொண்டு வந்தது கம்ப்ளீட்டா சிஎஸ்கே போலர்ஸ். லெக் சைடில் போட்டு 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 கொடுத்தாங்க இன்னைக்கு. அடின்னு அடிக்க வச்சாங்க. அவர் தான் அடிக்க வச்சாருன்னா சூரியகுமார் அவரையும் அடிக்க வச்சாங்க. 80% ஆஃப் த ரன்ஸ் இன்னைக்கு ஸ்கொயர் லெக்லேயே போயிருக்கு. நிறைய ஸ்வீப். அதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் சிஎஸ்கே பெருக்கி தள்ளிட்டாங்க, ஸ்வெப்ட் அவே. சூர்யா ஸ்வீப்லயே 3 6 4 பவுண்டரி அடிச்சிருக்காரு. இல்ல, அவர் எப்பவுமே அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இவங்க அங்க போடக்கூடாது. அப்படி ஒண்ணு இருக்கு. அஸ்வின் ரொம்ப நல்லா போட்டார், அதுல நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அஸ்வின் இந்த ஸ்வீப்புக்கு விடவே இல்லை அவர். ஏன்னா அவர் இந்த கேரம் பால் ஒன்று போட்டு ஸ்வீப் அடிச்சாக்க போல்டரா மாதிரி ஒரு போலிங் போட்டுருந்தார் அவர். ஸோ அதனால அவர் போலிங்ல ஸ்வீப் ரொம்ப அடிக்கல. அடிச்சாங்க 1-2 அடிச்சாங்க, பட் இருந்தாலும் ரொம்ப அடிக்கல. பட் மத்தெல்லாம் போட்டு போட்டு கொடுத்தாங்க. ஜடேஜாவை சூர்யா டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் வந்த உடனே. வேற அவர் தான் சொல்றாரு. அவர் என்னன்னாக்க ஜடேஜா விட்டாக்க சருன்னு இறக்கிடுவார் பாலை. அதனால அவர் விடக்கூடாது. அதனால தான் நான் அடிக்க ஆரம்பிச்சேன்றாரு அவர். அது கரெக்ட் தான். அது 100 தான் செம்மாடி அடிச்சிட்டாங்க. அது 100க்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதாவது இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஸ்வீப் அடிச்சு யாரும் கிடையாது. ரெண்டு பேரும் ஒருத்தர் புல் அடிக்கிறார், ரோஹித் சர்மா எதை போட்டாலும் புல் அடிக்கிறார். இவர் முட்டி போட்டு ஸ்வீப் அடிக்கிறார். இவருக்கு என்ன பண்ணணும், எப்படி போடணுன்ற ஐடியா இல்லாமல் போயிடுது அவருக்கு. அண்ட் பத்திரன் ஆல்சோ திருப்பி யார்கர் தான் அவன் 6 அடிக்கிறான். திருப்பி யார்கர் போடல அர்த்தமே இல்லை. நீ சேஞ்ச் ஆஃப் பேஸ்னு ஒன்று இருக்கு, ஸ்லோயர் 1, அதெல்லாம் போடணும். சும்மா நீ மோதிண்டு யார்கரே போட்டு அவன் தான் கிளியராக யார்கர் பிக் பண்ணுறான், போட்ட யார்கர்லாம். அதனால இது ஒரு புவர் போலிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். மும்பை அந்த இடத்துல மைண்ட் கேம் ஆடி வின் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்லோவர் பால் போடுறது, கட்டர் பால் போடுறது. அவங்க போலர்ஸ் பெட்டர் போலர்ஸ் இல்லை, அது சொல்லணும். சி
சாண்ட்னர் வந்து எவ்வளோ அழகாக இழுத்து இழுத்து சார் விடுறாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு சார், பவுலிங் யாரு போட்டாலும் அவர் சொல்லிட்டே இருக்காரு ஸ்லோவர் பால் போடுங்க ஸ்லோவர் பால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாண்ட்னர் லைன்ல பவுண்டரி ஆமாம் லைன்ல ஆமாம், அது அவர் தான் அண்ணா தான் நான் சொல்கிறேன். இஸ் நியூசிலாந்து கேப்டன். அவர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ். நான் முதல்லேருந்து சொல்லியிருக்கேன் சாண்ட்னர் சிஎஸ்கே வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. 5 வருஷம் விளையாடினாரு. அவர் வந்து 12th மேனாகவே வச்சுருந்தாங்க. அது ஒன்று, அது ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் வந்து மற்ற பவுலர்ஸும் பெட்டர், போல்ட் பெட்டர் பவுலர் அண்ட் எல்லாருமே பெட்டர் பவுலர்ஸ். அதில் வீக்குன்னு சொல்ல நான் வந்து ஹர்திக் பாண்டியா ஒன்று தான் வீக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அவர் எடுத்து போட ஆரம்பிச்சிடுவார். பிகாஸ் இந்த கும்பலில் சேர்ந்தவொடனே அவரும் குட் பவுலர் ஆகிடுறாரு. விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காரு. ஓகே, விக்கெட் வந்து T20 வந்து இம்மெட்டீரியல். ஓகே, இன்னைக்கு சிஎஸ்கே ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப மோசமா பண்ணாங்க. அப்படி மோசம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அட்லீஸ்ட் 3 6 சேவ் பண்ணாங்க அவங்க. ஓகே, ஜம்ப் பண்ணி 6 தடுத்து உள்ளே போட்டு 1 ரன் கொடுத்தாங்க, 2 ரன்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து சிஎஸ்கே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஜம்ப் பண்ணி பாலை பிடிச்சி 6 போகிற பாலை பிடிச்சி உள்ளே தள்ளி 6 சேவ் பண்ணாங்க. 3 தடவை ஆச்சு அந்த மாதிரி. அது வந்து பெரிய விஷயம். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை சிஎஸ்கேல. நீங்கள் வாட்ச் பண்ணிட்டாக்க தெரியும். அது இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. அந்த அளவுக்கு வந்து கேட்சை வந்து சேவ் பண்ணுறதுலாம் கிடையாது. ஜம்ப் பண்ணி உள்ள தள்ளினாங்க பாலை. இந்த புது பசங்க 2 பேர் பண்ணாங்க. அது தட் இஸ் குட். நிறைய கேட்சஸ் விட்டாங்க இந்த சீசன்லேயே. 16 கேட்சஸ் விட்டுருக்காங்களாம். அது இந்த மேட்ச்ல எப்படின்னு தெரியல. சீசன்ல விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா நீங்க சொல்லுவீங்க கேட்சஸ் மிஸ் பண்றது அவ்வளவு பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. ஏன்னா உனக்கு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருந்தேன். மில்லரே கேட்ச் விடுறாரு. இல்ல அது இல்ல இதுக்கு சொல்றாரு, மில்லரே கேட்ச் விடுறாரு. அப்படின்னா யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா மில்லர் கேட்ச் விடுவான்ட்டு? பூரான மில்லரும் கேட்ச் விடுறாங்க. அந்த மாதிரி டெஃபினட்டா வந்து அது வந்து எனக்கு தான் தெரியும். அது எங்களை மாதிரி பிளேயர்ஸுக்கு தான் தெரியும். கேட்ச் வந்து நெவர் 100% சர்டன். இல்ல அது ஓகே சார், அது அக்செப்டபிள். சில கேச்சஸ் விடுறது அக்செப்டபிள் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரு சீசன்ல 16 கேட்சை மிஸ் பண்றதுன்றது இட் ஹேப்பன்ஸ். நீங்க அதை வந்து பிளேம் பண்ண முடியாது. பேட்டிங் அண்ட் bowling இருக்கு, அதுதான் உங்க கையில இருக்கு. அது ரெண்டு நீங்க சரியா விளையாடணும். ஃபர்ஸ்ட் டீம் செலெக்ஷன், ஆக்ஷன் அண்ட் டீம் செலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். சிஎஸ்கே வந்து எழுந்துக்க முடியாத அளவுக்கு மட்டமா டீம் செலெக்ஷன் பண்ணி 17 சீசன்ல 18 சீசன்ல இந்த சீசன் மட்டும்தான் இது இல்லை. இதுக்கு இது சீசன் பிகினிங்லேயே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்ஷன்ல கொட்டை விட்டாங்க திருப்பி அதே வேர்ட் சொல்லிட்டு இருக்கேன் நான். மும்பையோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? மும்பை தான் ஃபைட்டர்ஸ் நேற்று சொன்னேன். ஜூகுலார்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுங்க. அந்த கழுத்தை நெருக்கிடுவாங்க அவங்க, கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சுன்னா. இன்னைக்கு பண்ணிட்டாங்க அது. அதாவது இவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான் இவங்களோட ஃபோர்ட்டு. பத்திரானா எப்படி போடுவோம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி போட்டு அடி நடிச்சிட்டாங்க. சூர்யா சொன்னாரு ஜடேஜா டேக் ஆன் பண்றதுக்கு நேத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. தான் சொல்றேன், எல்லாரும் பண்ணுவாங்க சார். சிஎஸ்கே தவிர எல்லாரும் பண்ணுவாங்க. அது இந்த பிளானிங் பண்றது தான் கோச்சோட வேலை. ஒரு கோச் இல்லை, 6-7 கோச் இருக்காங்க. வீடியோ அனாலிசிஸ்ட் வேற இருக்காங்க, போட்டு பார்க்கறதுக்கு. இதெல்லாம் வேஸ்ட் பண்றாங்க சிஎஸ்கே. இது டன்கன் ஃபிளச்சர்னு ஒரு பெரிய கோச் இருந்தார், ரொம்ப பெரிய கோச். அது இங்கிலாந்து கோச்சாக தான் இருந்தார். அவர் வந்து இந்தியன் டீம் பண்ணும்போது சொல்லிட்டார், இந்தியன் டீமில் வந்து ஹோம் ஒர்க் நம்ப மாட்டேன்றாங்க யாரும். அவர் சொன்னது வந்து நாட் மும்பை. ஓகே, இந்தியன் டீமில் தோனி கேப்டனாக இருக்கும்போது சொல்லியிருந்தாரு, ஹோம் ஒர்க் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. அவங்க இன்ஸ்டிங்டிவ் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஆன் ஃபீல்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு இன்ஸ்டிங்டிவ் என்ன தோணுதோ அதுதான் தப்பு. அது கிரிக்கெட் இஸ் டூ குட் அ கேம். அந்த மாதிரிலாம் இன்ஸ்டிங்டிவ்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இந்த சின்ன கேம் ஸ்கூல் மேட்ச்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி சிஎஸ்கேல வந்து அன்சுல் காம்போஜ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கலாமா ஓவர்டனுக்கு பதிலாக? என்னன்னே எனக்கு புரியல. நல்லா தான் போட்டாரு, அப்புறம் என்னன்னே இதை புரியல. தோனியை வந்து ஒன்றும் நம்பவே முடியல அவர் என்ன பண்ண போறாருன்ட்டு. ஓகே, என்ன இல்லை ஓவர்டனோட ஒர்க்கு என்னவா இருக்கும் பிளேயிங் 11ல வந்தா? அவரோட ஒர்க்கு ஒன்னோட தான் தெரியும். டெஃபினட்டா காம்போஜை வந்து ட்ராப் பண்ற அளவுக்கு இவங்க ஒன்றும் பெரிய சைடு இல்லை. ஜடேஜாவை ட்ராப் பண்ணி கூட காம்போஜ் எடுத்துருக்கலாம். அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அழகா நியூ பால் போடுறாரு அவரு. அவரை போய் நீங்க ட்ராப் பண்றீங்க. ஜடேஜா நம்பர் 4ல கம்ஃபர்டபுளா இருக்காரா? இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆனார் ஜடேஜா. இது நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அவருக்கு. அதனால டெஃபினட்டா, ஏன்னா முன்னாடி சரியில்லை பின்னாடி சரியில்லை. ஸோ அவர் எந்த டவுன் போகணுமோ அவர் விஷயத்துக்கு அனுப்பலாம் அது மாதிரி. பட் அவர் வந்து நல்லா ஆடி ஒரு நாட் அவுட்ல வந்தாருனாக்கா அது பெரிய விஷயம். நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹி ஹஸ் கம் பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். ஓகே, அவரும் துபாயும் ரொம்ப நல்லா ஆனாங்க. ஓ, பேட்டிங் பிச்சில்
ஒரு 230 தான் ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்றப்போ நீங்க 170 180 அப்படின்ற பிலோ பார் ஸ்கோர் வைக்கிறீங்க. ஆமா. பேட்டிங் பிச்சிலேயே உங்களால இவ்வளவுதான் அடிக்க முடியுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய இடத்துல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சொல்றது உண்மை. நான் அதை முதல்லயே சொல்லிட்டேன், சீசன் பிகினிலேயே சொல்லிட்டேன். என்ன பண்றது, இன்னைக்கு வேற காம்போஜை வேற எடுக்கல. அது அது மாதிரிலாம் நான் பண்ணாக்கா எங்கேருந்து வின் பண்றது? சிஎஸ்கே சான்ஸே இல்லை. இது எப்படி, என்ன ஸ்ட்ராட்டஜி? காம்போஸ் என்ன நல்லா போடலையா, இல்லை இன்ஜுரியா, இல்லை மென்டலி சிக்கா, என்னன்னே தெரியல. ஓகே, ட்ராப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இத்தனைக்கும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு எல்பிடபிள்யூ ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க. கேட்காம அது வேற கேட்டிருக்கலாம். ஆமா, கேட்டிருக்கலாம். அது வந்து அன்சுல் காம்போஜ் வந்து யூசுவலா வந்து தோனி நல்லா பண்ணுவார்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ மிஸ் பண்ணிட்டாரு. அன்சுல் காம்போஜ் லாஸ்ட் மேட்ச்ல சண்டை போட்டு வாங்கினாரு, நீங்க எடுங்க விக்கெட் விழுகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து கலீல் அகமது அதை மிஸ் பண்ணிட்டாரோ, அவரே டவுட்ல தான் இருந்தாரு, எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற. கரெக்டா சொன்னீங்க. பட் ஆனா இது வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தது. அது வந்து ரொம்ப பிளேம் பண்ண வேணாம். ஓகே, கடைசியில போட்டு பார்த்தப்பறம் தான். ஆனா ரிக்கல்டன் வேகமா வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, வேஸ்ட் பண்றது ஒர்த்துன்றேன் நான். ஒரு டிஆர்எஸ் வேஸ்ட் பண்றது ஒர்த்து. ஏன்னா ஒருவேளை சான்ஸ் கிடைக்கலாம் அப்படின்ட்டு. அதை சப்போஸ் தோனிக்கு டவுட்டா இருந்தா கூட சரி ஒரு சான்ஸ் பார்ப்போம்னு பண்ணிருக்கலாம். ஏன்னா நீங்க கம்மியா தானே ஸ்கோர் அடிச்சிருக்கீங்க. அதுதான் சொல்றேன், எதுக்கு அதை மிஸ் பண்ணணும் அப்படின்னு. அது பெரிய பேட்ஸ்மேன் வேற. ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்றது. அது வந்து டெஃபினட்டா எடுத்துட்டு ஒரு லக் இருந்துச்சுன்னா நம்ம அந்த விக்கெட் எடுக்கிறோம். சிஎஸ்கே என்ன சரி பண்ணிக்கணும்? சிஎஸ்கே வந்து என்ன ஹோப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன்லேயே மிஸ்டேக் பண்ணாக்க ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள ஆளும் இல்லை. ஏதோ இந்த டிவால் பிரேவிஸ்னு ஒருத்தர் வராருன்னு கேள்விப்பட்டேன். அவர் என்னாச்சுன்னு தெரியல, இல்லை வந்துட்டு இருக்காரு போல இருக்கு. அவர் வந்து அவரையும் இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க. இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குல்ல, டெவால் பிரேவிஸ் வந்து அவர் நம்பர் 4ல வருவாரா நம்பர் 5ல வருவாரா? எங்க ஓப்பனா இருக்கு சார், எதுல வேணா வரட்டும். அவர் எங்க விளையாடணுமோ விளையாட்டும். இருக்கு, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான், பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் இருக்கு. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, யாருமே சரியா விளையாடல. ஒரு மேட்ச் ஜடேஜா அடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். முதல் 4 மேட்ச் அடிக்கல. ஒன்று துபை வந்து அது என்ன, துபை வந்து எப்போ பாரு இம்பாக்ட் வச்சுக்கிறாங்க எனக்கு புரியல. இஸ் ஆல்சோ எ bowler, மீடியம் பேஸ் போடக்கூடிய bowler. அவர் ஏன் வந்து சும்மா இம்பேக்டாக இருக்காரு? ஏன்னா ஏதாவது இதுவா? சரி, ரோஹித்னா ஒத்துக்கலாம், ஏன்னா ரொம்ப பல்கியாக இருக்காரு, மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கு, அதனால வந்து அவரை வந்து ஏஜெட் மேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து யங்ஸ்டரு, இவரை போய் எதுக்கு இம்பாக்டாக வைக்கிறாங்கன்னு தெரியல. he can bowl. அது ஒன்று. Anyhow, he batted well, no doubt, and Jadeja also batted well. நான் தான் சொல்கிறேனே, ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன்லாம் கிடையாது யார் இதெல்லாம். அதை வந்து ஃபிக்ஸட் பொசிஷன் கேட்டால் அவன் பேட்ஸ்மேனே கிடையாது. ஓகே, எந்த பொசிஷன் போட்டாலும் விளையாடணும் அதுக்கேற்ற மாதிரி. அதுதான் ரியல் கிளாசி பிளேயர். சரி, டிவால் பிரேவிஸ்லாம் இப்போ எல்லாருமே மற்ற டீமில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, முன்னாடி விளையாடுறது கேட்குறாங்க, ஆனால் அனுப்ப மாட்டேன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆர்சிபியில் டிம் டேவிட் அவர் கேட்குறாரு. அப்புறம் அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ், ஸ்டப்ஸ்னு ஒருத்தர் அவரு கேட்குறாரு. முன்னாடி அமிச்சாங்க, ஏன்னா நல்லா அடிக்கிறாங்க, பின்னாடி போய் வேஸ்ட் ஆகுது. நம்ம கூட சொல்லியிருந்தோம், நிறைய பிளேயரை வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால முன்னாடி வரதுக்கு எல்லாரும் கேட்பாங்க, பிகாஸ் தே வாண்ட் டு ப்ரூவ். யாருமே வந்து நான் பயந்து இல்லை நான் பின்னாடி போகிறேன்னு சொல்ல போகல. அப்படி சொன்னாக்கா அவங்க கிரிக்கெட்டரே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையும் விளையாடுறதுக்கு சக்தி இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே சார். சிஎஸ்கே வந்து ரொம்ப பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐம் சாரி, அவங்க ரொம்ப டிப்ளீட்டட் சைடு. ஓகே, அண்டு ஃபியூச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபியூச்சர். ஓவராலா இன்னைக்கு மேட்ச் இல்லை மும்பை வந்து க்ரஷ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஓகே, அதனால இது வந்து பேச்சே இல்லை. இதோட ஒரு ஹியூமிலியேட்டிவ் டிஃபீட் பார்க்கவே முடியாது சிஎஸ்கே. இது வந்த டிஃபீட்லேயே இந்த மாதிரி ஒரு டிஃபீட் பார்த்ததே கிடையாது 18 வருஷத்துல. ஈவன் ஒரு டைம் வந்து 100 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அப்பெல்லாம் கூட ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் ஆப்போனன்ட் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 9 விக்கெட்ஸ் விக்டரி வித் 5 overs டு ஸ்பேர். எங்கோ போயிட்டாங்க ரன் ரேட்ல அவங்க. மும்பை they scored it in 5 overs, 15 overs முடிச்சிட்டாங்க. வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.